கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 28 சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் ஆண்டவருடைய திருமுகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தில் எபேசு பட்டணத்தில் இருந்த சில மனிதர்கள் சொன்ன வார்த்தையை வாசிக்க, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் என்று சொன்னார்கள். நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய பிழைப்புக்காக மற்றவர்களை தவறான பாதைக்கு நடத்தக்கூடாது. நாம் பிழைப்பதற்கு இந்த உலகத்தில் மற்றவர்களை தவறான பாதைக்கு என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. பாருங்கள், எபேசு பட்டணத்தில் இருந்த ஜனங்களில் சிலர் ஒரு சிலையை பண்ணுவித்து தியானாள் என்கிற பெயரையும் அதற்கு சூட்டி அந்த சிலையை விற்பனை செய்து அந்த சிலையை வைத்து அவர்கள் பிழைப்பு நடத்தி வந்தார்கள். இதை கண்ட பவுல் அவர்களுக்கு சரியான தேவன் யார் என்பதை மிக தெளிவாக காண்பித்து அதனாலே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். எபேசு பட்டணம் இயேசுவை அறிந்த ஒரு பட்டணமாய் மாறிற்று. மந்திரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி பலத்த காரியம் நடந்ததினால அதில் இருந்த இதை வைத்து பிழைப்பு நடத்தினவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பிழைப்புக்கான வழிகள் இல்லை என்று கண்ட பொழுது ஜனங்களை தூண்டிவிட்டார்கள். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் பிழைக்க மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்கவே கூடாது. பிழைப்புக்கான வாழ்க்கை வாழ்வது அல்ல, உண்மையை சத்தியத்திற்கான ஒரு வாழ்க்கையை வாழ நம்ம இந்த காலவெளியிலே அர்ப்பணிக்கலாம். இந்த காலவெளியிலே உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் பிழைக்க மற்றவர்களை பலிகடா ஆக்குவீர்களானால் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களும் நானும் சேர்ந்து பிழைக்க வேண்டுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே வழி என்பதை கற்றுக் கொடுப்பீர்களானால் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையினால் இன்றைக்கு நாங்கள் பிழைப்பதற்கு மற்றவர்கள் பலிகடாது ஆக்காதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை அப்படியே நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.